எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை. ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்க போகுது. சரிங்களா? ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து 4 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க. சரிங்களா? நீங்க பார்த்தா மட்டும் பத்தாதுங்க. நெறையா பயிற்சி பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ மார்க் பண்ணணுன்றத நான் தெளிவா சொல்லி தரேன். நீங்க பாருங்க. நீங்க பார்த்தா மட்டும் கத்துக்க முடியாதுங்க. கம்பல்சரி கத்துக்க முடியாதுங்க. சரிங்களா? நீங்க பார்த்துட்டு நீங்க வரைஞ்சு பழகுங்க. தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? தினமும் பயிற்சி பண்ணுங்க. தினமும் வரைஞ்சு பழகுங்க. நெறையா சார்ட் இருக்குங்க. நீங்க பயிற்சி பண்றதுக்கு நெறையா சார்ட் இந்தியன் இந்தியன் சார்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃபாரெக்ஸ் சார்ட்டா இருக்கட்டும். தினமும் 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க வந்து ரொம்ப பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? அந்த பயிற்சி எப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும். இங்க வந்து பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்தா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நீங்க பயிற்சி பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ்லாம் நீங்க பார்த்தா மட்டும் போதுமானதா இருந்துச்சு. பட் இப்பயிலிருந்து பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க தயவுசெய்து உங்க நேரத்தையும், உழைப்பையும் குடுங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். நம்ம கத்துக்கிறதுக்கும், நம்ம ப்ரோ ட்ரேடர் ஆகுறதுக்கும் நமக்கு எவ்வளோ காலம் வேணும்னு சொல்ட்டு. சரிங்களா? நம்மளோட பயணம் தெளிவாவும் அத நோக்கி மட்டும் தாங்க இருக்கும். சரிங்களா? அத நோக்கி மட்டும் தான் இருக்கும். நீங்க அத மட்டும் யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதில்ல. ஃபண்டட் அக்கவுண்ட்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெறையா கேள்விகள் வந்து வருதுங்க. ஏன்னா நெறைய பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு நெனப்பாங்கல்ல. எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. சில பேரு கேட்கறத நானும் பார்க்குறேன். அதாவது எப்புட்ன்னா ஃபண்டட் அக்கவுண்ட் லீகலா? இல்லீகலா? அப்டின்லாம் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரிங்களா? இப்போ நான் தான் நீங்க நம்ம ஃபாரஸ்ட் ட்ரேடிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றது மட்டும் தான் நம்ம வேல. இப்போ நம்ம 12த் படிக்கிறோம்னா, 12த் ஆனுவல் எக்ஸாமுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம என்னடா 12த் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 12த் படிச்சு முடிச்சோனே நல்ல மார்க் எடுத்துட்டா, எந்த காலேஜ் போலாம்? ஸ்கோப் இருக்குமா? இல்ல நம்ம இங்க இது வேணாமா? இல்ல நம்மளால படிக்க முடியுமா? இந்த மாரி ஓவர் திங்கிங்லாம் பண்ண மாட்டோம். நம்மளோட ஃபோக்கஸ் ஏன்னா, நமக்கு அந்த வயசு அந்த மாரி வயசு. நம்மளோட ஃபோக்கஸ் 12த் எக்ஸாம் மட்டும் தான். பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் மார்க் அதிகமா வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அத பத்தியே யோசிப்போம். அதே மாரி நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். சரிங்களா? நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ ட்ரேடர் ஆகுறது, ஃபண்டட் அக்கவுண்ட்ட கம்ப்ளீட் பண்றது. இதுக்கு டைம் எவ்வளோ ஆகும்? ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகுறதுக்கு, நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஓன் மணிய போட்டு ட்ரேட் பண்ண போறோம். அப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபாரெக்ஸ்ல போடலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? அப்படின்றது. இல்ல இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாமா? இல்ல சில வசதியானவங்க இருந்தாங்கன்னா, துபாய்லலாம் ஃபாரெக்ஸ் வந்து லீகல். அங்க போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பணம் போட்டு ட்ரேட் பண்றவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் அடுத்து. சரிங்களா? நான் உங்க கூட ரொம்ப லாங் டைம் ட்ராவல் பண்ண தான் போறேன். அப்படின்றப்போ நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ நம்மளோட ஒரே நோக்கம், ஆ எந்த சூழ்நிலையும் அத பின்வாங்கிறாதீங்க. சரிங்களா? எனக்கு வீடியோ போட கொஞ்சம் இந்த வாரம் போட முடியல. கொஞ்சம் வேலை இருந்தனாலங்க. மினிமம் 2 நாளைக்கு ஒருக்க ஒரு வீடியோவாவது போட முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கனால என்னால பண்ண முடியல. நீங்க எந்த சூழ்நிலையும் பயிற்சிய விட்டுறாதீங்க. மனச விட்டுறாதீங்க. ஆ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டயத்த வேஸ்ட் ஆக்காதீங்க. சும்மா அந்த ரீல்ஸ பார்த்துட்டு, அந்த மாரிலாம் டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஏன்னா, இப்போ நீங்க ரீல்ஸு இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இப்போதைக்கு உங்க பொழுத வந்து போக்கலாம். பட் ஆனா, ஒரு ந இந்த மாரி நீங்க நம்ம நம்ம நம்மளோட ட்ரேடிங்க நீங்க கத்துக்கிட்டு, ப்ரோ ட்ரேடர் ஆனா மட்டும் தான், நீங்க ரியலா எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாங்க. இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க லாங் டைம் வந்து கஷ்டப்பட போறது கிடையாது. அதுக்காண்டி நான் நீங்க 100 வருஷம் இருக்கீங்கன்னா, 100 வருஷத்துக்கும் நீங்க இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. கத்துக்கிற வரைக்கும். சரிங்களா? நடந்த விஷயம் தான் திரும்ப, 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 திரும்ப நடக்குது. ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. நம்ம காலேஜ் படிச்சது, ஸ்கூல் படிச்சது கூட ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு சிலபஸ் குடுப்பாங்க. ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு வருவோம். இங்க அப்படியே கிடையாது. ஒரே சிலபஸ் பையர்ஸ், செல்லர்ஸ் என்ன பண்றாங்க அவ்வளோதான். சரிங்களா? நீங்க கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க கத்துக்கோங்க. நம்ம லாங் டிராவல் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க லேடீஸ் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த நாடகம் பார்க்குறது, வைக்கிறது அதெல்லாம் வேணாங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு வாங்க. பயிற்சி பண்ணுங்க. நல்லா எல்லாம் சொல்லிக் குடுக்கும்போது, நீங்க 1 நாள் 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் நீங்க பயிற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு பயிற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய புரோட்டர் ஆகுங்க. ஏன்னா, இது பணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்க. எந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பணம் போகவும் செய்யும். சரிங்களா? ஒருத்தவங்க லாபம் பார்த்தா, ஒருத்தவங்க லாஸ் பண்ண தான் செய்வாங்க.
சரிங்களா? ஒருத்தங்க வின் பண்ணா, ஒருத்தவங்க லாஸ் பண்ண தான் செய்வாங்க. சரிங்களா? அவன் பாவம் லாஸ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டு குடுத்தோம்னா, நம்ம லாஸ் பண்ணிருவோம். சரிங்களா? அதனால ஒரு ஒரு கேமா இருந்தாலும் சரி, ஒரு ஒருத்தவங்க லாஸ் பண்ணா தான் ஒருத்தவங்க வின் பண்ண முடியும். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா? அந்த மாரி தான் நீங்க வந்து ஆ அதனால நம்ம வந்து ஒரு எதுக்காண்டி இப்படி சொல்ல வரேன்னா, நம்ம எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறோமோ, நம்ம பணம் போகவும் போறக்கூடிய இடமாவும் தான் இருக்கு இந்த ட்ரேடிங். சரிங்களா? அப்படின்றப்போ, நம்ம நல்லா பயிற்சி பண்ணிட்டு, அந்த அளவுக்கு பயிற்சி இருந்துட்டு, அந்த அளவுக்கு பையர்ஸும், செல்லர்ஸும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தது தான்டா, இவன் என்ன இப்படி தான்டா பண்ண போறான். இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படிதான் அந்த மாரி அளவுக்கு நீங்க எப்படி சொல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே நடந்தது தான் திரும்ப நடக்குது. சரி இப்படி நடந்தா நான் வெளிய வந்துருவேன். அந்த அளவுக்கு நீங்க கத்துக்கணும். நீங்க பயிற்சி இன்னைலருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி வரையணுன்றத சொல்லி தரேன். எனக்கு தெரிஞ்சு நான் அமௌண்ட் குடுத்தும் படிச்சேன். அங்க கூட எனக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் குடுத்ததில்ல. எதுக்கு அவங்களுக்கு தெரியாம சொல்லிக் குடுக்கலையா? இல்ல சும்மா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்களும் எனக்கு நெறையா கத்துக் குடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிக் குடுத்தனால தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு என்னால ஆண்டவன் எனக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கான். சரிங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பயிற்சி பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆ அதாங்க பயிற்சி ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இன்னைக்கு நான் எப்படி வரையணுன்றத தெளிவா சொல்லி தரேன். நீங்க பாருங்க. சரிங்களா? இப்போ உள்ள கான்செப்ட் வரையிறது மட்டும் தான். உள்ள என்ன நடந்திருக்கு? எப்படி நடந்திருக்கு? எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாங்க. சரிங்களா? பயிற்சிய விட்றாதீங்க. ஆ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிருவோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, யுஎஸ்டி இங்க மார்க்கெட் வந்து இப்போ கரண்டா மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பன்ல தாங்க இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்தே எப்படி வரையணும்னு இந்த ஒரு இத ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லி தரேன். இத நீங்க பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. நெறைய சேட்ல போய் பண்ணுங்க. டைம் ஃப்ரேம மாத்தி பண்ணுங்க. அவ்வளோ இருக்கு நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு. சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. இதான் கீழ இருக்கிறதுல லோ. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வந்து மேக் மணி கான்செப்ட்ன்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். ஏன்னா, இது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அவ்வளோ போட்டு குழப்ப மாட்டோம். நம்மளோடது ரொம்ப எளிமையா இருக்குங்க. நம்ம ஸ்கூல், காலேஜ்ல என்ன பண்ணோமோ, அத தான் இந்த ட்ரெயின்ல பண்ண போறோம். அவ்வளோதான். சிம்பிள். நான் ஒண்ணும் புதுசாலாம் கொண்டு வந்து விடல. சரிங்களா? சின்ன வயசுல நம்ம எப்படி படிச்சிருப்போம். எப்படி ஒண்ணு கத்துருந்துருப்போம். அதே தான் இதுல நம்ம பண்ண போறோம். அததான் உங்களுக்கு நான் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கா நம்ம 12த் ஜாயின் பண்ணிட்டோம், காலேஜ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அதுலருந்து தானே வந்திருப்போம் எல்லா பேருமே. அதனால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோ, இத அப்படி பண்ணணும், இத இப்படி பண்ணணும், இத பார்த்துக்கிட்டே இருக்கணும், இத வச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தெரிஞ்சிருச்சுன்னா. இது வந்து எப்படி சொல்றது? ஒரு விஷயம் தெரியிற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்குங்க. தெரிஞ்சுச்சுன்னா, அவ்வளோதான் நான் இதுக்கா போயிட்டு அப்படின்ற மாரி ஆயிரும். ஒரு அலட்சியம். அது எல்லாத்துக்கும் இருக்கிறதானங்க. மட்டும் தான் கஷ்டப்பட்டுருப்போம். நானும் அதே மாரி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏன்னா நானும் பிறக்கும்போது கத்துக்கலைல. சரிங்களா? இப்போ வந்து தான் கத்துக்கிட்டோம். இப்படி வரைய யார்ட்ட கேட்கணும்னு தெரியாது. சரிங்களா? ஆனா ஆனா மார்க்கெட்டே கத்துக் குடுத்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்ட எஃபெக்ட்டுக்கு பலன் இருக்குங்க. சரி ஓகே. நம்ம டாபிக் உள்ள போயிருவோங்க. சரிங்களா? இங்க வாங்க. இங்கருந்து ஆரம்பிப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத கட் பண்ணி ஒரு லோ வச்சிருச்சு. சரிங்களா? அப்ப நம்ம அந்த லோவ வந்து அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹைய எடுத்திருக்கணும். அதுவும் எடுத்துருச்சு. அப்ப லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இருக்குல்ல. இப்ப இந்த லோவ காமிக்குது. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. நம்ம டூல்ஸ் தான் இந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? இங்க வச்சு ட்ரெண்ட் லைன்ல கிளிக் பண்ணி ஆ ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா, அப்படியே நேரா வரும் கோடு. நேரா பிடிச்சு இழுத்தீங்கன்னா இழுத்துடலாம். அவ்வளோதான். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா நேரா வந்துரும். நேரா வந்துரலாம். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு லோவ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது வந்து ஒரு லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹை மேல இருக்கு.
இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிட்டு இந்த லோவ கட் பண்ணிருச்சு. கட் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அதான் லாஜிக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோலயும் உங்களுக்கு அத தான் சொல்லிக் குடுத்துருப்பேன். சரிங்களா? அவ்வளோதான். இதான் லெவல். நம்ம ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்குள்ள மட்டும் தான். சரிங்களா? இப்போ இத கட் பண்ண உடனே அடுத்த கேண்டில் இந்த ப்ரீவியஸோட ஹைய எடுத்துருச்சு. அப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இந்த இத யூஸ் பண்ணுவோம். ஹைலைட்டர் சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கிரீனா வச்சுக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டு இத கட் பண்ணோனே என்ன ஆகுது? ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இதுலயே தான் லோன்ட்டு. இப்ப ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் போய் க்ளோஸ் வைக்க முடியும். இப்போ இத எடுத்துக்கோங்களேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த கேண்டில் லோவ எடுத்தாச்சு. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுதான் ஹை. எடுத்தாச்சு. அதே மாரி போய் கட் பண்ணிருச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இது 2க்கும் தான். இது ஹையர் அண்ட் ஹை, இது ஹையர் அண்ட் லோ. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இங்க போயுமே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன பார்ப்போம்னா, இந்த இடம். இதானே? இதான் ட்ரேடிங் ரேஞ்ச். இதான் பார்ப்போம். கீழ வந்துட்டு போய் மேல கட் பண்ணி பாருங்களேன். ஆ மேல கட் பண்ணிருச்சு. சரிங்களா? மேல கட் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ எடுத்திருக்கோம். எடுத்துருச்சு. அப்ப இது ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்படி இருக்குங்களா? அப்ப மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க பொறுமையா மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ கன்ஃபார்ம் ஆயிரும். இத கட் பண்ண உடனேயே இதுதான் லோ. சரிங்களா? இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்கும், இதுக்கும். இத கட் பண்ணா மேல போகும். இத கட் பண்ணா மார்க்கெட் கீழ வரும். இது 2 தான் ட்ரேடிங் ரேஞ்சு. நீங்க இப்படி வரைஞ்ச உடனே அந்த தேவையில்லாததெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. எப்படி இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லப் போனோம்னா, ஹை லோ, ஹை லோ, ஹை லோ வச்சு மேல போயிட்டே இருக்கு. எக்காரணத்த கொண்டு மார்க்கெட் வந்து இத எடுத்துருங்க. இத எடுத்து விட்டுருங்க. இத கட் பண்ணவே கூடாது. சரிங்களா? இத கட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து மேல வந்து இத கட் பண்ணணும். அப்பதான் மேல போகும். இதுதான் கான்செப்ட். இப்படிதான் மார்க்கெட் போகும். இப்படிதான் வரும். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்ப கீழ வருது. கரெக்ட்டா இந்த லோக்கு வருது. வந்து இது என்ன பண்ணியிருக்கான்? வந்து டிஸ்டர்ப் பண்றான். ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்றான். பார்த்தீங்களா? மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னுட்டு. இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? மார்க்கெட் மேல போயிருக்கு. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? இத போயி மேல இந்த அளவுக்கு போவே இல்ல. இத கட் பண்ணிட்டான். அப்ப கட் பண்ண உடனே என்ன ஆயி போச்சு? அப்படியே இத கொண்டு வந்து இங்க வச்சுருவோம். இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்னது? இதுக்கும், இதுக்கும். இப்போ நீங்க வரைஞ்சா இத எப்படி வரைஞ்சிருப்பீங்க? நம்ம எப்படி வரைஞ்சிருப்போம்ன்னு பார்த்தோம்னா, இந்த இருக்குல்ல. இத இப்படி வரைஞ்சிருப்போம். இத இப்படி வரைஞ்சிருப்போம். இத இப்படி வரைஞ்சிருப்போம். இங்க ஒரு லோ இருக்கு. அடுத்து இங்க ஒரு லோ இருக்கு. அடுத்து இப்படி வந்திருக்கு. கரெக்ட்டா? இப்படி தானே வரைவோம். இப்படி வந்திருக்கு. அப்புறம் இங்க வந்து வெட்டி இருக்கு. கரெக்ட்டா? இப்படி தான் நம்ம வரைஞ்சிருப்போம். வரையும்போது இப்படி தான் வரைவோம். இப்படி தான் மேல போகுதுன்னு சொல்லி நம்ம அர்த்தம் வச்சு வரைஞ்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லோவ கட் பண்ணிட்டான். சரிங்களா? இந்த லோவ கட் பண்ணோன்ன, அடுத்த மூவ் மார்க்கெட் என்னவா இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம ஒண்ணு மேல போணும், இல்ல கீழ வரணும். இதான கான்செப்ட்.
இதான கான்செப்ட்டு. நம்மள அத தான ஃபாலோ பண்ணுவோம். அதான நம்ம இப்போ நம்ம நம்ம இத கட் பண்ணோனே என்ன பண்ணா மார்க்கெட் கீழ போகுதுன்னு தான் நம்மளோட அர்த்தம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப நாளா கீழ வந்துகிட்டு இருக்கான். கீழ தான் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க இருந்து தான் மேல போறான். இதுதான் நம்ம லாஜிக் ப்ரீவியஸையும் பார்க்கணுங்கிறது. சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல. இவன் இந்த லோ வச்சுட்டான். தப்பு கிடையாது. நம்ம அடுத்து கீழ போகுறான்னு நெனைப்போம். அடுத்து இவன் கீழ போணும்னா இவனோட மூவ் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, இப்படி மேல போயிருக்கான் தெரியுமா? இங்க போயிட்டு செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, திரும்ப என்ன பண்ணுவான்னா, இத வச்சு இப்படி ஒரு லோ வைக்கணும். இதுதான் மூவ். அடுத்த மூவ். அடுத்து இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போணும். இப்படியே தான் கீழ போணும். அப்படிதான் போணும். சரிங்களா? மார்க்கெட்டோட ரூல்ஸ் அதான். அப்படிதான் போனா தான் யார் இப்படி போனா செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அப்படி போகும். ரைட்டுங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் கீழ போகும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இத கட் பண்ட்டான். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம மார்க்கெட் மூவ்மென்ட்க்கு ஏத்தாப்புல தான் நம்ம திங்கிங் இருக்கணும். நம்ம நெனைக்கிறது மார்க்கெட்ல நடக்காது. அதே மாரி மார்க்கெட்ல நம்பிக்கை ஜெயிக்காது. ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். இப்போ இத கட் பண்ட்டான். ரைட்டுங்களா? இத கட் பண்ணிட்டான். கீழ வச்சுட்டான். திரும்ப அடுத்து போணும். போகாம என்ன பண்ணிட்டான்னா, இவன் பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, அடுத்து இந்த லெவலே கட் பண்ண விடல அவங்க. இந்த லெவலுக்கு வந்தாலே இங்க பாருங்களேன், கரெக்ட்டா இந்த இடத்துக்கு பை பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 இதெல்லாம் நீங்க பழக பழக லாஜிக்ல உங்களுக்கு புரியும். ஏன்னா ரொம்ப நாள் கீழ வந்திருக்கான். இப்ப தான் ஏறுக்குறான். ஏறுன உடனே ஒரு லோ வச்சானா, இதெல்லாம் டிராப்ன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்மள ஏமாத்துவான். அத நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, பையர் செல்லர்ஸ்ன்னா உங்களுக்கு எல்லாம் அத்துப்படி ஆகும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க போய் ஒரு கை வச்சுட்டான். போய் பாடி கேண்டில் கை வச்சு ஹை வச்சுட்டான். சரிங்களா? நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. நீங்க மார்க் பண்ணும்போது நான் இங்க மார்க் பண்ணியிருந்தேன். இத நம்ம எப்படி நம்ம பார்ப்போம்னா, இப்படி இப்போ ரீசன்னு இப்போ இங்க ஒருத்தவங்க பை பண்றாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ தானே போடுவாங்க. இதுக்கு கீழ போடுவாங்களா? இது ஆல்ரெடி இந்த இடத்தெல்லாம் முடிஞ்சுச்சு. இங்க போய் நம்ம ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. இல்ல இங்க போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாரி இந்த இடமும் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த இடம் தான். இப்ப அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம இத எப்படி பார்ப்போம்னா அவ்வளோதான். இப்படி இருக்குல்ல. இத நம்ம வரைஞ்சு பார்த்துட்டு, அடுத்த மூவ் இப்படி கீழ இல்லாம இப்படி போனோம்னா என்ன ஆகும்னா, இப்படி இத எடுத்து விட்டுறணும். எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இது, இங்கேருந்து இது. இது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்புறம் இங்கேருந்து இது, இங்கேருந்து இது. ட்ரேடிங் ரேஞ்ச். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் இதுதான் கேட்டிருந்தாரு. நான் இத மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி இத மார்க் பண்ணீங்கன்றது காரணம் தான். இப்படி தான் நம்ம பார்க்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கூகுள்ல கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி நான் வரையும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, நீங்க சொன்ன மாரி இந்த இதை கட் பண்ணி பாடி வச்சுட்டான். நம்ம ஹை இத தான சொல்லணும். ஏன் இத சொல்றோம்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கான ரீசன் அதான். ஏன்னா, அடுத்து போயிட்டு இவன் ஹை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, இங்க நம்மள ஏமாத்தியிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் இங்க கீழ வர மாரி காமிச்சு இப்படியே தான் பண்ணுவான். நீங்க போக போக பழகிருவீங்க. ஒண்ணு இவங்க லோ வச்சது தப்பு கிடையாது. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட செஸ் கேம் மாரி தான். ஆப்போனன்ட் என்ன மூவ் பண்றாங்களோ, அதுக்கு தக்கன தான் நம்ம மூவ் இருக்கணும். சரிங்களா? அவன் இந்த மூவ் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு நான் நான் நினைக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க இங்க லோ வச்சோனே திரும்ப இப்படி போணும்னு நான் நெனச்சேன். ஆனா அவன் அவன் வரவே இல்லையே! இங்கனக்குள்ளேயே இவ்வளவு நேரம் நிக்கும்போதே இது ஒரு கான்செப்ட். இவ்வளவு நேரம் நிக்கும்போதே தெரியும் அவன் கீழ வைக்க மாட்டான் லோன்னு. மேல போவான். அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பழகிக்கலாம். அதனால தான் நம்ம இது ஒரு ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்படியே மார்க்கெட்டு இந்த ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சு இப்படி தான் நீங்க வரைஞ்சு பழகணும். புரியலன்னா உடனே வீடியோ பாருங்க. ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இங்க 1. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் என்ன பண்றோம்? இந்த இருக்குல்ல. அப்படியே இது 1. அப்படியே இப்படி. அப்படியே இந்த லோ. அப்படியே அப்படியே மேல போகுது. தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட்டு கீழ டிஸ்டர்ப் பண்ணாமலே போறான். கீழ அந்த லோவ டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. ரைட்டா? இப்போ இங்க போய் தான் ஒரு ஹை வச்சிருக்கான். இத கட் பண்ணும்போதே நமக்கு லோ கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்குள்ளயும், இதுக்குள்ளயும். இத கட் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத கட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க பழகப்போ உங்களுக்கு அப்படியே ஈஸியா புரியுங்க. இந்த பாருங்களேன் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். கரெக்ட்டா மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. மேல போதா? மேல போயிருக்கான். பையர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இடம். இங்க வந்து என்ன பண்ணிட்டான்னா, டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போதே தெரியும் இவன் மறுபடியும் மாறப்போறான். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 25% 50%ங்கிறதையுமே ஆல்ரெடி மேலவும் வந்திருக்கான். மேலேயும் போயிட்டு இருக்க மாட்டாங்க. மாத்தி மாத்தி தான் நடக்கும். அப்படியே பாருங்களேன், இந்த கவுண்டர் ட்ரெண்ட்லயும் லோ அப்படியே படிக்கட்டுல இறங்கி வந்திருப்பான். உங்களுக்கு தெரியும். இப்போ இத கட் பண்ணிட்டான். இத கட் பண்ணோனே பாடி ஆஃப் த கோடி வச்சோனே என்ன ஆகும்னா, ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். இப்படி இருக்குல்ல. நம்ம பையிங் சைடு பார்த்தோம். இப்ப செல்லிங் சைடு. அப்போ இந்த பாருங்களேன். இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுனா ஒண்ணு இத கட் பண்ணானா மேல போவான். இத கட் பண்ணானா மார்க்கெட் கீழ போகும். ஏன்னா செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கீழ கட் பண்ணுவாங்க. பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா மேல போவாங்க. இதான் கான்செப்ட். மார்க்கெட் இத கட் பண்ணிருச்சு. நம்ம இந்த ஹைய கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த லோ வச்சிருக்கான். இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் லோவ எடுக்கணும். எடுத்துருச்சு. அப்ப லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்பதான் லோ கன்ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்படிதானே நான் சொல்லிக் குடுத்துருக்கோம். இப்படிதான் மார்க் பண்ணணும். இப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ லோ கன்ஃபார்ம் ஆனோனே என்ன ஆகுது மார்க்கெட்டு? இத கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டான். நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது ஹை ட்ரேடிங் ரேஞ்ச் இங்க வந்துருது. இதான் ஹை. சரிங்களா? இதுதான் ஹை. அப்படியே அப்போ இப்ப கட் பண்ணணும்னா, அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோ ஹை எடுத்திருக்கணும். எடுக்கல. எங்க ஹை எடுத்திருக்கான்? இங்க தான் எடுத்திருக்கான். எங்க எடுத்திருக்கான்? இங்க எடுத்திருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே ட்ரேடிங் ரேஞ்ச் எங்க வந்துருது? இத கட் பண்றான். உங்களுக்கு மெதுவா சொல்லி தரேன். நீங்க பாருங்க. ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் இது சரியா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. சும்மா தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கான நம்ம சொல்ற விஷயம் யூஸா இருக்கும். இப்ப என்ன பண்ணான்? லோ கன்ஃபார்ம் ஆனோனே இத கட் பண்ணிட்டான். இத பாடி ஆஃப் த வச்சுட்டான். இப்போ ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்படி இருக்குல்ல. இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இது 2க்குள்ள இதான் லெவல் அடுத்தடுத்த லெவல்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் இங்க இருக்கு. அடுத்த லெவல் இங்க இருக்கு. அப்படியே மார்க்கெட்ல இறங்கி வரான் பாருங்க. இப்போ என்ன ஆகுது மார்க்கெட்டு? கீழ போயி ஒரு லோ வச்சுட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அடுத்து ஒரு லோ வைக்கிறான். இப்ப இருக்குல்ல, இந்த இத எடுத்தோம்னா, இப்ப ட்ரேடிங் ரேஞ்ச் இங்க வந்துருது. எக்காரணத்த கொண்டும் இத கட் பண்ணக்கூடாது அவன். சரிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு லோவ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இங்க போய் வைக்கல. இப்ப இதான் லோ. இப்போ இந்த லோ வச்சுட்டு இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப போய் வைக்கணுமே, வைக்கலைல. வச்சா தானே கீழ போவான். ஏன் ஏன் செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே கீழ போக முடியும். இதானே கான்செப்ட். இப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரிங்களா? இதான் லோ. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுவும், இதுவும் தான். ஒண்ணு இத கட் பண்ணணும், இல்ல மேல கட் பண்ணணும். மார்க்கெட் என்ன பண்றான்னா, மேல போய் கட் பண்றான். கட் பண்ணிட்டானா? இத தான் நம்ம என்ன பார்ப்போம்னா, மாறிடுச்சா? இத எப்படி வரைவோம்னா, இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்படி தான் நம்ம வரையணும். நம்ம டூல்ஸ் எடுத்து ட்ரேடிங் ரேஞ்ச் இந்த ஒரு லோ வைக்கிறாங்க. திரும்ப ஒரு ஹையர் லோயர் அண்ட் ஹை போகுது. திரும்ப ஒரு லோயர் அண்ட் லோ, லோயர் அண்ட் ஹை. இங்க ஒரு லோயர் அண்ட் லோ. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்றான்? இத போய் கட் பண்றான். திரும்ப மார்க்கெட் ஹையர் பக்கம் திரும்புது. ஹையை வைக்கிறான். இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இருக்குல்ல, உங்களுக்கு இங்க பார்ப்போம். இந்த இருக்குல்ல. இப்போ
மார்க்கெட்டு இதை கட் பண்ணிட்டான். கட் பண்ணது தானே. இப்போ கட் பண்ண உடனே என்ன ஆகுது, இதான் லோ கன்ஃபார்ம் ஆகும். இதை கட் பண்ண உடனே இதில் எது லோ இருக்கிறதுலே லோ இதான் லோ. அப்போ இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும், இந்த அடுத்த கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணான்னா, பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட் பண்ண விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஓரளவு கட் பண்ணிட்டான். கட் பண்ணோன்னா அடுத்த அடியில் எடுத்தோன்னா இதாயிரும். சரிங்களா? இது ஹை, இது லோ. மார்க்கெட் இதை கட் பண்ணால் கீழே போவோம், மார்க்கெட் அதை கட் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணால் மேலே கட் பண்ணேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி மாறுது, கட் பண்ணால் இந்த ஹை, சரிங்களா? ட்ரேடிங் ரேஞ்சு இது ஹை, இந்த ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்குது. அடுத்து இதான் லோ. ஏன்னா இதை கட் பண்ணும்போது இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிரும், இந்த ஹையர் அண்ட் லோ கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இதை கட் பண்ணிட்டான், அடுத்த கேண்டில் லோ எடுக்கணும், எடுக்கவே இல்லை பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிட்டான், இந்த கேண்டிலோட லோ இங்கே இருக்குது, இது எடுக்கலை. இந்த கேண்டிலோட லோ இங்கே எடுக்கலை, இங்கே எடுக்கலை, இங்கே தான் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதை கட் பண்ண உடனேயே ட்ரேடிங் ரேஞ்சு இங்கே வந்துடும். கரெக்டா? இதை கட் பண்ண உடனே இப்போ ஹையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஹை இங்கே தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஏன்னா இந்த லோ அங்கே தான் எடுத்திருக்கான். இப்போ என்னன்னா ஹையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான். சரிங்களா? இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் வரையறேன் பாருங்களேன். அப்படியே இருக்குல்ல, இந்த பாருங்களேன், இந்த இது இப்போ வந்து இப்படி இப்படி தாங்க நம்ம வரையணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை கட் பண்ணக்கூடாது, இதையும் கட் பண்ணக்கூடாது. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால தான் இங்கே ப்ரீவியஸ் லெவலுக்கு வரவே இல்லை. இங்கே வந்தோன்னே என்ன ஆகுது, இவ்வளோ தூரம் வராங்க, இதை இங்கே டிஸ்டர்பே பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த இருக்குல்ல, இங்கே வந்துட்டு ட்ரேடிங் ரேஞ்சு அப்படிங்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா இங்கே பாடி க்ளோஸ் வச்சுட்டான். இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மார்க்கெட்டில் இல்லைங்கிறது. இந்த வச்சுட்டாங்களா, இப்போ வந்து வச்ச உடனே என்ன ஆகும்னா இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து இந்த ஹை வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலோட லோ எடுத்துட்டான். அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். இப்போ மார்க்கெட் என்னன்னா செல்லிங் பக்கம் திரும்புது. ரைட்டா? இப்போ இங்கே வந்து பாடி க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் போய் ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கான். எடுத்த ஜோருக்கு இவன் என்ன பண்ணணும்னா திரும்ப மேலே போய் ஒரு ஹை வைக்கணும், வைக்கல. என்ன ரீசன்னா செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்படியே போட்டுக்கிட்டு இந்த இருக்குல்ல, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டான். இப்போ இந்த லெவல் இந்த இடத்துல இப்போ இங்கே வந்துருக்கு, இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான்னு வைங்களேன். இதை எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இதை பார்த்துட்டு ஒரு பை ட்ரேட் எடுத்துருந்தானா அவன் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இது கீழே போட மாட்டான், இதுக்கு கீழே தான் போடும். அப்போ நமக்கு இதை கட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில பார்த்து நிறைய கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்வைப்பை பார்த்துட்டு கூட சரி இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பை எடுத்தவனா ஸ்டாப் லாஸை இது கீழே போட மாட்டான், இது கீழே போட்டிருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் இது கீழே போயிடும். இப்போ இது கீழே பாடி ஆஃப் த கேண்டில் வச்சிருக்கணும். இங்கே என்ன பண்ணுறான், பாடி ஆஃப் த கேண்டில் வைக்கல, இப்போ இங்கே வருது. அங்கேயும் போய் என்ன பண்ண ஸ்வைப் தான் பண்ணியிருக்கான். இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்க தெரியணும், பையர்ஸ் தான் விட மாட்டேங்கிறத தவிர்த்து ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேயும் அதே தான், இங்கே விக்கு மட்டும்தான் வச்சுருக்கான், இங்கே தான் வந்து கொஞ்சம் பாடி ஆஃப் த கேண்டில் வந்து வெளியே வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இந்த இருக்குல்ல இங்கே மாறுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி வரைவோம்னா இந்த இருக்குல்ல அப்படியே இங்கேருந்து இங்கே இங்கே எப்படி, இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஒன்று இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணால் பையர் ஸ்ட்ராங்கர்னா மேலே கட் பண்ணுவான். இது என்ன ஆகுதுன்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா செல்லர்ஸ் பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இடத்த வந்து அவன் வந்து டாமினேட் பண்ணிட்டான், டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அவங்கள ஸ்ட்ராங்காக இருந்தால் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது அப்படி தான் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ட்ரேடிங் இதை கட் பண்ண உடனே என்ன ஆகுது, அதே தான் வழக்கம் போல். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறான் பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்னஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் இப்போ இதை கட் பண்ண உடனே ஹை கன்ஃபார்ம் ஆயிடுது, ஹையை நம்ம இங்கே மாற்றிடுவோம். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்குள்ளே தான்.
இப்போ இந்த லோவை கன்ஃபார்ம் பண்ணா இந்த ஹையை எடுக்கணும், மார்க்கெட் எடுக்கல. தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இத போய் எடுக்கல. எங்க எடுத்திருக்கான்? இங்க தான் எடுத்திருக்கான். இந்த லோ வச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் கேண்டில் போய் எடுத்திருக்கு. அப்போ இங்க தான் லோ கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த லோ கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தான் ஒரு லோயர் லோ வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்குள்ள ஆகுது. இதுக்குள்ள சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த இந்த கேண்டிலோட ஹைய மார்க்கெட் எடுக்கவே இல்ல. புரியுதா உங்களுக்கு? இங்கேயே வந்துட்டான். ஸ்ட்ராங்கா இருந்தா போய் எடுத்திருப்பான். எடுக்கலையே. ஹை கன்ஃபார்ம் ஆகலையே. இங்க தான் ஹை கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் இது 2க்குள்ள. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வெட்டிட்டான். சரிங்களா? வெட்டின உடனே என்னன்னா ட்ரேடிங் ரேஞ்ச் இங்க மாறுது. இங்க மாறுது ட்ரேடிங் ரேஞ்ச். இப்போ பாருங்களேன். இங்க பாடி ஆஃப் த க்ளோஸ் வச்சுட்டான். ஹை எடுக்கல. ஹைய லைட்டா எடுத்திருக்கான். இதுதான் குழப்பம். இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி நீங்க வரைவீங்கன்னு நான் சொல்லிக் குடுத்தத வச்சு சொல்றேன் பார்த்தீங்களா? இப்போ இங்க வெட்டிட்டான். இதெல்லாம் ட்ராப்ன்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவங்க வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போகும்போது பார்ப்போம். இப்போ இந்த இடம் வந்து குழப்பற இடங்க. இப்படி தாங்க நடக்கும். நம்ம ஈஸியாலாம் நம்மள பணம் சம்பாதிக்க விட மாட்டாங்க. இதுல நம்ம தெளிவாயிட்டோம்னா, இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இப்படி வரைஞ்சு வச்சுருவோமா? இப்போ இந்த இருக்குல்ல. இந்த இடத்துல இந்த அளவு கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். இந்த அளவு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? ரைட்டா? நான் கரெக்ட்டா தானே நீங்க சொல்றது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத கட் பண்ணோம்னா, இது ஏன்னா இங்க ஏன் லோ கன்ஃபார்மா நான் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் கேண்டில் இங்க தான் எடுத்திருக்கு. இங்க எடுக்கலன்றத. இப்போ இங்க இந்த இடத்த பாருங்க. எப்படி குழப்பியிருக்கான் பாருங்க. இத கட் பண்றான். இந்த கேண்டில் எடுக்கல. பட் இந்த கேண்டில்ல எடுத்துட்டான். தப்பு கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம மார்க்கெட்ட எப்படி வரைவோம்? ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்குள்ள என்னவா இருக்கு? ட்ரேடிங் ரேஞ்ச் இங்க இதுவும் ட்ரேடிங் ரேஞ்ச் இதுவா இருக்கு. ரைட்டா? மார்க்கெட் இது மேல போய் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணா மேல போவான். இதுதானே நம்ம கான்செப்ட். இதான் நம்ம கான்செப்ட். கரெக்ட்டா? நமக்கு இப்படி தான் போகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆ நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா புரியும். இருங்களேன். இப்போ இந்த இப்படி இருக்குல்ல. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இது இந்த இடம் குழப்புற இடம். அதனால தான் நான் மெதுவா உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க பாருங்க. இப்போ இங்க வந்திருக்கு. இத நம்ம எப்படி டிரா பண்ணலாம்னா, இப்படி இருக்குல்ல. இப்படி தான் நம்ம வரைவோம். கரெக்ட்டா? இப்படி வருது. ஒரு லோ மார்க்கெட் வச்சிருச்சு. கரெக்ட்டு. இந்த இது வச்சிருச்சு. அடுத்தும் கீழ வச்சிருச்சு. எபிடிஎஸ் எடுத்துருச்சு. இப்ப மார்க்கெட் என்ன ஆகணும்னா, இப்படி போயிட்டு இந்த இடம் இது பண்ணக்கூடாது. சரியா? போய் மேல கட் பண்ணணும். அப்படி இல்லன்னா கீழ வரணும். இப்படி வரணும். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, இதுதான் நம்மள இப்படி இங்க இருக்குல்ல, இங்க ஒரு பிரேக்க வச்சுட்டான். தப்பு கிடையாது. மார்க்கெட் இந்த மூவ்மெண்ட் குடுக்குது. நம்ம என்ன நெனப்போம்? பையிங் நெனப்போம். இதானே கான்செப்ட். அப்போ நம்ம பையின்னு நெனப்போம். பையிங் சைடு மார்க்கெட் திரும்பிருச்சு. ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டான் அப்படின்போம். ஆனா அவன் அடுத்து என்ன மூவ் பண்ணியிருக்கணும்? நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க நம்ம நெனைக்கிறது நடக்காது. அடுத்த இவன் மூவ் எப்படி இருந்திருக்கணும்னா, இந்த இருக்குல்ல. இப்படி இருந்து இப்படி போயிருக்கணும். திரும்ப இப்படி வந்திருக்கணும். திரும்ப இப்படி போயிருக்கணும். இப்படி வந்திருக்கணும். கீழ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான்? இங்க வந்து இன்னொரு லோ வச்சுட்டான். உங்களுக்கு தெரியுதா? மார்க்கெட்ல இது நீங்க பழக நிறையவே பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிரும். சரி இது இந்த இங்கனக்குள்ள இப்பயே ஸ்ட்ராங்கா வந்துட்டான். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரியும். சரிங்களா? இத இப்போதைக்கு நான் சொல்ற கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இத எப்படி டிரா பண்ணுவோம்னா, இந்த இருக்குல்ல. இந்த இத எப்படி டிரா பண்ணுவோம்னா, அவ்வளோதான். இப்படி இருக்குல்ல. இப்படி இருக்குல்ல. இப்படி வந்து இது ஒரு லெக், இது ஒண்ணு. ரைட்டா? மார்க்கெட்டு இப்போ இத கட் பண்ணக்கூடாது. திரும்புது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ட்ரேடிங் ரேஞ்ச் இப்போ மாறிட்டே வருது. இப்போ மார்க்கெட்ல ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். இந்த இருக்குல்ல. இங்க தான் நம்ம ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ பேர் வைக்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி குடுத்துருக்கேன். போய் பாருங்க. இங்க வந்திருக்கு. இந்த இத பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்றான். எப்படி கட் பண்றான் பாருங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க பையர்ஸ். அப்படியே இத கட் பண்ண உடனே என்ன ஆகுது? லோ கன்ஃபார்ம் ஆயிருது. இதுதான் லோ. இதுதான் லோ கன்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப மார்க்கெட் என்ன ஆகக்கூடாதுன்னா,
இதை மட்டும் கட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, இதையும் கட் பண்ணிட்டான். இந்த இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இது ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுதான் ஹை. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இந்த கேண்டிலோட லோவை எடுக்கல. இந்த கேண்டிலோட லோ எடுத்துருச்சு. இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுதான் ஹையர் அண்ட் ஹை. சரிங்களா? இது ஹையர் அண்ட் லோ. ட்ரேடிங் ரேஞ்ச் இது 2 தான். இதுக்குள்ள தான் நம்ம பார்ப்போம். அப்பதான் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். பாத்தீங்களா? இந்த லெவல போய் எங்க கட் பண்றானா, இப்பதான் கட் பண்றான். அப்போ என்ன ஆகுது? ட்ரேடிங் ரேஞ்ச் இங்க மாறுது. உங்களுக்கு லென்த்தை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்ம டூல்ஸை மட்டும்தான் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ இதை பாருங்களேன், நான் எடுத்த ட்ரேடை சொல்றேன். இதை கட் பண்ணிட்டான். மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். லாஜிக் படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த லாஜிக் படி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. கொஞ்சம் கீழே வந்த உடனே என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து ஒரு கையை வச்சு மேலே போறான். ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பை போகும்னு நினச்சிருந்தேன். இதுதானே நம்ம மூவ். நான் அப்படி தானே நினைப்பேன். உங்களுக்கு இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இதை கட் பண்ணி இந்த இது இருக்குல்ல, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இப்படியே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் படி நான் பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இங்கே வந்து கட் பண்ணிட்டான். இந்த ப்ரீவியஸ் லோவையும் எடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக எடுத்துட்டான். நான் என்ன நினச்சேன், இப்போ தானே திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ரேஞ்சு இங்கே ஹை கன்ஃபார்ம் பண்ணேன். இதையும் கட் பண்ணிட்டான். இதையும் கட் பண்ண உடனே லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த லோ இருக்குல்ல, இப்போ லோ இங்கே தான். இங்கே நான் வந்து சரிங்களா, இதை கட் பண்ண மாட்டான். இப்போ தான் ஏறி இருக்கான். இப்போ இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லோவை எடுத்துட்டான். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு தான். நான் இங்கே ஒரு பை ட்ரேட் எடுத்தேன். நான் எடுத்ததான். பட் நான் எடுத்த உடனே மார்க்கெட் என்ன ஆகணும், நான் என்ன நினச்சி எடுத்தேன்னா, இப்படி இருக்குல்ல, இங்கே வந்திருக்கு, வெட்டி இருக்கான், இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நான் ட்ரேட் எடுத்தேன். ஏன்னா இப்போ தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போகும்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், கீழே வந்து இந்த இருக்குல்ல, இப்படி போகாம என்ன பண்ணிட்டான், கீழே வந்து ஒரு லோ வச்சிட்டான். அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இந்த லோவை வச்சுட்டான். அப்போ மார்க்கெட் திரும்பினான்னு அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் இப்படி தான் நம்ம கணிக்கணும். இப்போது இதை கட் பண்ணும்போதே நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா தெரிஞ்சிருச்சு மேலே போல இவன் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்டெல் கேண்டில் இங்கே வருது. அப்போது ஓகே போல் அவன் இன்னொரு லோ வச்சுட்டு தான் மேலே வருவான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். லாஸோட வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணல. ஒருவேளை நான் வாட்ச் பண்ணியிருந்தேன்னா மேலே போகும்போது எனக்கு தெரியும் கீழே போயிட்டு மேலே இப்படி தான் போகிறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இங்கே ஒரு செல்லை பிளான் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஏன்னா சேஞ்சு கொடுத்துட்டான்ல, திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், அதே கான்செப்ட் தான். இந்த ஹையை இங்கே வச்சுட்டேன்னா மார்க்கெட் திரும்பிடுச்சா, இப்போ இதை லோ வச்சுட்டான். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு பண்ணினா இப்படி இந்த லோ வச்சுட்டு கீழே போயிட்டு திரும்ப ஒரு லோ வச்சுட்டான். இப்படி போயிட்டு இந்த பாருங்களேன், அப்படியே போய் லோ வச்சுட்டான். லோ வச்சுட்டான். இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோடதையும் எடுத்துட்டான். இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கு நடுவில் தான் ட்ரேடிங் ரேஞ்ச். புரியுதுங்களா? ஒருவேளை மார்க்கெட் மேலே போய் கட் பண்ணானா இப்படியே மேலே போகும். மேலே போய் கட் பண்ணானா அடுத்த மூவ் தான். நம்ம இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். 1 ஹவர் கேண்டில் தான் சொல்லித்தரேன். இது ஃபுல்லாமே 1 ஹவர் இப்படியே போகுங்க. இப்போ கட் பண்ணணும், இதான் ரூல்ஸு. பட் இங்கே இருக்கு, இங்கனுக்குள்ளேயே அவன் பாருங்க போக முடியாமல் செல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். இவங்க என்ன இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க என்னன்னா, இவன் திரும்ப ஒரு லோ வைப்பான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒன்று லோ வைப்பான், இல்லைன்னா திரும்ப இங்கிருந்து வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம். இதை மேலே போய் இதை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் மேலே போவான். இங்கே அது தாண்டி உள்ளே நடக்கிறது ஃபுல்லாமே கவுண்டர் ட்ரெண்டு. இப்படி தாங்க நீங்கள் மார்க் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா?
வச்சுட்டு இப்படியே நீங்க பார்க்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ இதே மாரி 5 மினிட்ஸ்ல வரையலாம், 1 ஹவர்ல வரையலாம். இப்படியே வரைஞ்சு பழகுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணாமலே அந்த வைக்காமலே முதல்ல நாளா மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி தான் பார்த்தேன். இப்ப எனக்கு பார்த்த உடனே தெரியுன்றதுனால நான் அப்படியே பண்ணிட்டேன். இது இப்ப என்ன ஆகணும்னா மார்க்கெட்டு இப்ப ரீசென்ட்டா செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செல்லர்ஸ் கையில தான் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இத கட் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ இதா கட் பண்ணியிருக்காங்க. ஒருவேள இப்போ யாருமே இங்க வந்து வெளிய வர எனக்கு மனசு இல்லாம நான் இருந்தேன். ஏன்னா வந்து லாஸ் வரதான் செய்யும் ட்ரேடிங்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா, தொழில்ல லாபம் மட்டுமே இருக்காது. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்க தான் செய்யும். எந்த தொழிலா எடுத்துட்டாலும். 4 பேர் வேலை பார்த்தா அவங்களுக்கு நம்ம சம்பளம் குடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஒரு ஒரு டீயோ, வடையோ சாப்பிட்டா அதுவும் செலவு கணக்கு தான். நம்ம கடை வாடகைக்கு இருந்தா கடை வாடகை குடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? நம்ம சம்பாதிக்க பணம்லாம் போகுதேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நினைக்க மாட்டோம் பிசினஸ. அதே கான்செப்ட் தான். சரிங்களா? நம்ம சம்பாதிச்ச பணம் போகுதுன்னு சொல்லிட்டு இதில நினைக்கக்கூடாது. எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ, அந்த மாரி. அதாவது வரவு அதிகமா இருந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா எக்ஸ்பென்ஸே இருக்கக்கூடாதுன்னு நம்ம எந்த தொழில்லயும் நினைக்க மாட்டோம். அப்படி நினைக்கிறவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு பிசினஸ் மேனுமே எக்ஸ்பென்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அது முடியுமா? ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க, எக்ஸ்பென்ஸே இருக்காதுன்னா எப்படி முடியும்? வேலை பார்த்தா அவங்களுக்கு சம்பளம் குடுத்துதான் சரிங்களா? அதே மாரி வாடகைக்கு இருந்தா வாடகை குடுத்து தான் ஆகணும் ஒரு கடை. அதேதான். நீங்க அத அப்படிதான் கன்சிடர் பண்ணி ஆகணும். நான் இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, அதே மாரி தான் ப்ராஃபிட் லாஸ் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்குல்ல, இப் இந்த இங்க இருக்கு. இதுதான் என் ட்ரேடிங் ரேஞ்சு. நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இங்க நான் ட்ரேடு எடுத்தேன். இந்த கிட்ட வரும்போது எடுத்தேன். ஏன்னா இங்கேருந்து மேல போகும்னு எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது. பட் ஆனா மார்க்கெட் நான் நெனச்ச மூவ் அவன் பண்ணல. அவன் மூவ்க்கு நான் மாத்திக்கிட்டேன். இங்க வந்து கட் பண்ண உடனே நான் வெளிய வந்துட்டேன். ஒருவேள நான் திரும்ப போயிருவான். எதுவுமே தெரியாம மேல போவான்னு நெனச்சேன்னா, எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் பாத்தீங்களா? இங்கேயே நம்ம ஒரிஜினல் மணியா இருந்தோம்னா, நம்ம எப்படி நொந்துருப்போம். என்னடா கேம்பிளிங்டா அப்படின்னு போயிருவோம். இங்கேயே என்னோட லாஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒருவேள நான் ட்ரேட்ல இருந்திருந்து நான் பார்த்துக்கிட்டு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த இத நான் காலையில எடுத்தேன். இத நான் பார்க்கல. நான் ஃபோ நான் வெளிய இருந்தேன். இப்போ இங்க நான் எடுத்திருந்தேன்னா, எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இந்த லாஸ் நான் இங்கேயே இல்ல நான் மேல போகும்ன்னு உட்கார்ந்தா மேல போவே இல்ல. போவே மாட்டான். அப்போ நீங்க ஹையர் அண்ட் லோயர் லோ தெரிஞ்சா மட்டும் தான், உங்க லாஸா இருந்தா கம்மி பண்ண முடியும். ப்ராஃபிட்டா இருந்தா அதிகம் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க பிளான் பண்ணணும். ஆ ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமையா இருந்தா மட்டும் தான் இங்க இருக்குல்ல, இங்கலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரே இடத்துலயே சப்போர்ட் எடுக்கலாம். எல்லாம் கவுண்டர் ட்ரெண்ட். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு நீங்க வரைஞ்சு பழகுங்க பக்காவா. உங்களுக்கு வரையறதுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவ பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது அடுத்து கிளியர் பண்ணும்போது கிளியர் பண்றேன். இப்படிதான் நம்ம வரையணும். இப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? நான் இது ஃப்ரீயா கிடைக்குதேன்னு சொல்லிட்டு இதுக்கு மதிப்பில்லன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இது உங்க லைஃப்பையே மாத்தும். உங்க லைஃப்பையே அடுத்த லெவலுக்கு மாத்த வேண்டியது நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூலோட பொறுப்பு. அதாவது பொருளாதார ரீதியா. இப்ப இருக்கிற நிலைமைய விட கொஞ்சம் ஹையா மாறுறது. யாரோட ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அங்க இருந்தா எமோஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட வேலை இப்ப கத்துக்கிறது மட்டும் தான். நெறைய பயிற்சி பண்ணுங்க. நான் எடுக்கிறது வெறும் 1 ஹவர் சார்ட் மட்டும் தான். இது 1 ஹவர், 5 மினிட்ஸ் அதுலயும் இதே கான்செப்ட் தான். வரைஞ்சு பழகுங்க. சரிங்களா? நம்ம 1 ஹவர் ரெகுலரா அடிக்கடி பார்க்கன்றனால நான் உங்களுக்கு 1 ஹவர்ல சொல்லிக் குடுத்தேன். 1 மந்த்ல இது வரையலாம். 4 ஹவர்ல வரையலாம். 2 ஹவர் பழகுறது தப்பு கிடையாதுங்க. நீங்க அப்படி பழக நான் எதுக்கு உங்களுக்கு நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடர் எதுக்கு நமக்கு 2 வருஷம் ஆகும்னு நான் சொல்றேன்னா, அதுவே நமக்கு ஒரு டிசிப்ளின குடுத்துரும். ஒரு பக்குவத்த குடுத்துரும். நீங்க எல்லாமே கத்துக்குவீங்க. அதுக்கு அந்த டைம் தேவைப்படும். நீங்க கத்துக்கிறதுக்கு அதாவது ஆர்வம் காட்டுங்க, அவசரப்படுங்க. தப்பே கிடையாது. சரிங்களா? கத்துக்கிறதுக்கு. பட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப பொறுமையா இருங்க. சரிங்களா? ஏன்னா, இல்லன்னா நம்ம அதெல்லாம் ஒரு காலத்துலலாம் நான் இங்க இருக்குல்ல, இந்த லாஸ்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படியே உட்கார்ந்திருப்பேன். இவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். அப்படியே போட்டு என்னடா கடவுளே! கடவுளேன்னு கும்பிட்டு இருப்பேன். ஏன்னா, நானும் பண்ணத தான் சொல்றேன். நான் சொல்லி தர விஷயம் எல்லாமே நான் கத்துக்கிட்டது, என் வாழ்க்கையில நடந்தது. தனக்கு நடக் நட அதாவது தனக்கு நடந்தது பிறர் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது. இதான் நான் முதல் படிப்பே.
அதனால தான் சரி நம்ம கஷ்டப்படுற மாரி மத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஒரு 15 படி இருக்கோம்னா, எடுத்தோனே மத்தவங்கள ஒரு 8வது படியிலே ஏத்தி விட்டுருவோம். அதுலருந்து அவங்க மேல போய்க்குவாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. சரிங்களா? அதனால நீங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். நான் எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் மத்தவங்க படக்கூடாது. முக்கியமா அந்த மிடில் கிளாஸ் படக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நானும் வந்தேன். அவங்களுக்கெல்லாம் அவங்கலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா கத்துக்கணும். அவங்க எனக்கு என்ன என்ன எனக்கான பெருமையே நீங்க அவங்கள ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது மட்டும் தான். சரிங்களா? உங்கள ட்ரேட் பண்ண வைக்கிறது கூட எனக்கு பெருமை கிடையாது. உங்கள ப்ரோ ட்ரேடர் ஆக்குறது மட்டும் தான். அதுதான் நம்மளோட ஸ்கூலோட நோக்கமும். நீங்க பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். இந்த வாரம் போட முடியல. பட் போடுவேன். இன்னும் நம்ம பயிற்சி, இன்னும் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, கவுண்டர் ட்ரெண்டு சரிங்களா? இதெல்லாம் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுப்போம். போட்டு நம்ம இண்டிகேட்டர் அது இது எது அதெல்லாம் குழப்பவே மாட்டோம். சரிங்களா? அந்த பக்கமே கிடையாது. சிம்பிள். நான்லாம் ரொம்ப புதுசா ஒரு யுக்திய கையாளல. ஸ்கூல், காலேஜ்ல என்ன பண்ணோம்? அதே தான். அத பேஸ் பண்ணி நம்ம அத ட்ரேட்ல கொண்டு வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி சக்சஸ் பண்ணலாம்? எப்படி ஜெயிக்கலாம்? இத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நெறைய பேத்துக்கு யூஸ் ஆகட்டும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சோம்பேறித்தனம் தான் அவங்கள கெடுக்குது. நம்ம இந்த கல்விய கத்துக்கிட்டா பணம் கிடைக்குதுன்றத நம்ம சொல்றோம். இதுலருந்து பா இதுலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பார்க்குறாங்க. பட் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. சில பேர் ஆர்வமா இருக்காங்க. ஆ அதாவது என்னன்னா, இத கத்துக்கிட்டா பணம் கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ அத கத்துக்கிறதுக்கு அவங்க எஃபெக்ட் போடல. அவங்களோட சோம்பேறித்தனம் போட விடல. அப்ப காலம் கா இன்னும் அதாவது எப்புட்ன்னா, காலங்காலமா இன்னொருத்தவன்ட்ட வேல பார்க்க ரெடியா இருக்காங்க. அதுக்கான அர்த்தம் அப்படிதானே. நம்ம இன்னொருத்தவன்ட்ட வேல பார்த்து நான் சம்பாதிச்சுக்கிறேன். என்னோட லைஃப் இருக்கிற வரைக்கும். பட் ஆனா நான் எதையும் கத்துக்க மாட்டேன். அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்ன ரீசன் சொல்றேன்னா, ஆ எப்படி சில பேர் நல்ல ஆர்வம் காட்டுறாங்க. சில பேத்துக்கு நம்ம வீடியோ கண்ல படாமலும் இருக்கலாம். சில பேத்துக்கு பட்டுருக்கலாம். சில பேர் உள்ள போய் ஃபுல்லா பார்க்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த இதுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு கதை இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம். நீங்க இத கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். நன்றி. வணக்கம்.